ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 331வது நாமா திருப்பெயர் ஆதித்ய ரூபாய நமஹா. ஆதித்ய வடிவினனுக்கு நமஸ்காரம். ஆதித்ய 12 ஆதித்யர்கள் 12 பேர். ரூப உருவமானவன். எல்லாருடைய தந்தை வழி தாய் வழி 3ஆம் தலைமுறையினரான முன்னோர்கள் எல்லாம் ஆதித்ய லோகத்தில் வசிப்பதாக அவர்கள் வசிக்கிறதுனாலையும் அவர்களை ஆதித்யனின் உருவமாக சாஸ்திரங்கள் சொல்கிறது. 12 ஆதித்யர்களை சுக்லபக்ஷ சப்தமியில் பூஜை பண்ணினா கோரிய பலன் கிட்டும்னு ஆதித்ய புராணம் சொல்கிறது. 12 ஆதித்யர்களை பற்றி விரிவான விளக்கம் சரித்திரம் எல்லாம் ஆதித்ய புராணம் துவாதசமூர்த்தி சரித்தம்ங்கிற 4வது அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டதாக இருக்குது. தக்ஷ பிரஜாபதியுடைய 13 பெண்கள், அவள் அத்தனை பேரையும் காஷ்யபர் திருமணம் பண்ணிட்டார். அவர்களில் அதிதிக்கு பிறந்த 12 ஆதித்யர்கள்னு சொல்லப்படுறார்கள். அவர்களுக்கு விஷ்ணு, அரியமா, விவஸ்வான், அம்சன் இல்லைன்னா அம்சுமான், பர்ஜன்யன், வருணன், இந்திரன், தாத்தா, மித்ரன், பூஷா, பகன், துவஷ்டான்னு பெயர். மகாபாரதம் ஆதி பருவத்தில் பர்ஜன்யன், இந்திரன் ஆகிய 2 பேருக்கு பதிலாக சவிதா சக்கரன்னு 2 பேரை குறிப்பிடுறதாக இருக்குது. விஷ்ணு சித்திர மாதத்தில் ஆதித்யனுடைய பெயர். எப்பொழுதும் தேவர்களுடைய பகைவர்களை கொன்று தேவர்களுக்கு நன்மை புரிகிறதுனால எங்கும் வியாபித்து இருக்கிறவர்னு இந்த பெயர் அவருக்கு. அரியமா வைகாசி மாதத்தினுடைய அந்த மாதத்துக்கு அபிமானி. ஒவ்வொரு உடலிலும் வாயு சஞ்சாரம் செய்வதற்கு அனுகூலமாக இருக்கார். பகைவர்களை ஒடுக்குபவர்னு பெயர். விவஸ்வான் ஆனி மாதத்துக்கு அக்னியாக இருந்து அன்னத்தை பக்குவம் செய்பவர். அம்சுமான் ஆடி மாதத்தில் அபிமானி. வாயுவினிடம் தங்கி இருந்து உயிர்களை சந்தோஷப்படுத்துகிறவர். பர்ஜன்யன் ஆவணி மாதத்துக்கு தனது கிரணங்களால் மேகத்தை படைத்து உலகில் மழை பொழிய செய்கிறவர். வருணன் புரட்டாசி ஜலத்தில் தங்கி இருந்து உலகை காப்பாற்றுறவர். இந்திரன் ஐப்பசி மாதத்துக்கு அபிமானி. சொர்க்கலோகத்தில் தேவராஜனாக தேவர்களை ஆள்பவர். தாத்தா கார்த்திகை மாதத்தினுடைய அபிமானி. பிரஜாபதிங்கிறதான பெயரோட உலகத்தை படைக்கிறவர். மித்ரன் மார்கழி மாதத்து அபிமானி. அன்பு நிறைந்த கண்களோட பக்தர்களுக்கு பல வகையான வரங்களை தருபவர். பூஷா தை மாதத்துக்கு உயிரினங்கள் உண்ணும் உணவில் கலந்து அவைகளை போஷிக்கிறவர், புஷ்டி தருபவர். பகன் மாசி மாதத்தினுடைய அபிமானி. பூமியிலும் பிராணிகள் உடலிலும் தங்கியிருப்பவர், கொடுப்பவர்னும் ஒரு அர்த்தம். அதுக்கப்புறம் துவஷ்டா பங்குனி மாதத்துக்கு தாவரங்களினுடைய சாரமாக இருந்து உலகிற்கு நன்மை புரியவர் அப்படின்னு இவருடைய ஒவ்வொருத்தருடைய காரியம் ஒவ்வொரு மாதத்துக்கு எந்தெந்த அபிமானி தேவதையாக ஒவ்வொரு சூரியன் இருக்கார், அந்தந்த மாதத்துக்கு அந்தந்த சூரியன் அதிதேவதையாக இருப்பார். அதை பற்றி புராணங்கள் சொல்லியிருக்கு. இந்த பாஸ்கரனை அறிவோம், பேரொளி வீசும் அவரை தியானிப்போம். ஆதித்யராகிய அவரே நம்ம அதில் தூண்டுதல் செய்தருள்ளார்னு அவருடைய காயத்ரியானது இருக்குது. நக்ஷத்திர கிரக தாராணாம் அதிபோ விஸ்வபாவனா தேஜசாமபி தேஜஸ்வி துவாதசாத்மன் நமோஸ்துதே. 27 நட்சத்திரங்களுக்கும் நவகிரகங்களுக்கும் மற்றும் உள்ள நட்சத்திர கூட்டங்களுக்கும் தலைவராக இருக்கிறவரும் உலகத்தை நிலைநாட்டுகிறவரும் ஒளிகளுக்குள்ள அதிக ஒளி உடையவரும் 12 மூர்த்தியாயுள்ளவருமான உண்மை வணங்குகிறேன்னு ஆதித்ய ஹிருதயம் சொல்கிறது. இது புனர்பூச நட்சத்திரத்தையும் குறிக்கக்கூடிய நாமாவாக இருக்குங்கிறது இருக்குது. அந்த ஆதித்ய ரூபியாக இருக்கிறவர் சந்தியாவந்தன காலத்தில் சூரிய மண்டலத்தில் பகவான் உபாசன பண்ணணும்னு இருக்கிறதுனால சூரியன் எல்லா தேவதைகளுடைய ஆசனம். ஏன்னா லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் பானுமண்டல மத்தியஸ்தான்னு இருக்குது. இன்னும் எல்லா சஹஸ்ரநாமங்கள்லையும் சூரிய மண்டலத்துக்கு நடுவில் பகவான் இருக்கார்னு சொல்கிற காரணத்தினால சூரிய ரூபியாக இருந்து உலகத்தை காப்பாற்றுறவர். வேதமே என்ன சொல்கிறது, பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு காமிக்கணும்னா பிரத்யக்ஷமாக நித்தியம் சூரிய ரூபியாக இருக்காரே. விஞ்ஞானமும் என்ன சொல்கிறது, சூரியன் இல்லைன்னா உலகம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால அந்த சூரிய ரூபியாகவும் ஆதித்ய ரூபியாகவும் இருந்து உலகத்தை காப்பாற்றுறவருங்கிறதானது சாஸ்தாவினுடைய நாமாவாக சொல்லப்படுறதா இருக்குது. அச்சங்கோவர் அரசே சரணமையா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.